எடப்பாடிக்கு அடித்த அதிர்ஷ்டம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சிக்காண்டி எடப்பாடி பழனிசாமியுடைய உழைப்பு நிறையவே இருக்கு. அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ஷ்ட காற்று என்பது வீசி இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் சொல்ல முடியாது. என்ன காரணம்? ஏன் எடப்பாடி பழனிசாமி ஒரு சாதாரண ஒரு அடிமட்ட தொண்டனாக கட்சியிலே சேர்ந்தவர். அந்த சமயத்திலே செங்கோட்டையன் கூட பாத்தீங்க அப்படின்னா மாவட்ட செயலாளர் பொறுப்பிலே இருந்து அப்படி அடிமட்ட தொண்டாக இருந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அதிமுகவுடைய உச்சகட்ட பதவியான பொதுச் செயலாளர் பதவியிலே இருக்கிறார். அப்ப அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு வருவதற்கு காரணம் அவருடைய உழைப்பையும் தாண்டி அவருக்கு அதிர்ஷ்டம் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லித்தான் அவருடைய நட்பு வாசிகள் இன்று வரைக்குமே சொல்லிக்கிட்டு. அது மட்டுமில்லாமல் எத்தனையோ போர் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியிலே அமரக்கூடாது, அவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்குகளை தொடுத்து பார்த்தாங்க, போராட்டங்கள் பண்ணி பார்த்தாங்க. மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவுடன் பேசி எடப்பாடி பழனிசாமியை கைது பண்ணக்கூடிய அந்த வேலையும் எடுத்து பார்த்தாங்க. இறுதியில் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வெற்றி என்பது அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்பவுமே பாத்தீங்கன்னா பாஜக தான் அதிமுகவை தேடி வந்து கொண்டிருக்கிறதே தவிர அதிமுக எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேடி போறதே கிடையாது. 2024 ஆகட்டும் 2026 ஆகட்டும் கூட்டணி என்பது இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிப்பை கொடுத்துட்டார். இருந்த போதிலும் அண்ணாமலையை நாங்க மாத்திரம் இவங்க கண்டிஷனுக்கு புறம் ஒத்து வர்றோம் அப்படின்னு சொல்லி 2026 சட்டமன்ற தேர்தலிலே கூட்டணி என்பது வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பாஜக விடாமல் அதிமுகவை துரத்தி. இப்ப பாஜகவிற்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி தேவையா ஓபிஎஸ் தேவையா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் தேவை. ஏன் அப்படின்னா எடப்பாடியின் பின்னால் தான் தொண்டர்கள் கூட்டம் என்பது இருக்கிறது. ஓபிஎஸ் பின்னால் ஒரு நபர் கூட கிடையாது. இருக்கிறது ஒரு 10 100 பேர் பக்கம் இருக்கிறாங்க. அவர்களை வைத்துக் கொண்டுதான் ஓபிஎஸ் இன்றளவுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியுடைய அஸ்தான ஒரு ஜோதிடர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா 2026 சட்டமன்றத்தில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு தேர்தலாக அமையும். கண்டிப்பாக இதற்கு முன்பு கடந்த தேர்தல்களில் புறம் நடந்த தோல்விகளை பூரா மறைப்பதற்கு அதை பூராமே பார்த்தீங்க அப்படின்னா முறியடிப்பதற்கு 2026 சட்டமன்றத்தில் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு அமைய போகிறது. அவருக்கு 2026 மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்பது காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய ஜோதிடர் சொன்னதாக செய்திகள் கூட வெளியாகி கொண்டிருக்கிறது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.